பிரியமானவர்களே, ஒரு பசுமையான மரத்திலே நீண்ட நாட்களாய் இருந்த இலைகள் ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது இலையுதிர் காலம் வரும்போது அந்த மரம் தன்னுடைய இலைகள் ஒவ்வொன்றாய் உதிர்த்துவிடும். எல்லா இலைகளும் கீழே விழுந்த பின்பு அந்த மரம் பட்ட மரம் போல் காணப்பட்டு தன் அழகை இழந்து வெறுமையாய் காணப்படும். அதை பார்க்கிறவர்களும் முகம் சுளித்து மறுபடியும் அதை பார்க்க விரும்ப மாட்டார்கள். அது அவர்களுடைய கண்களுக்கு இனி அது ஒன்றுக்கும் உதவாதது போல தோன்றும். ஆனால் பாருங்கள், கொஞ்ச நாட்களிலேயே அந்த மரத்திலே சிறு சிறு துளிர்கள் விட ஆரம்பிக்கும். அது துளிர்த்து புதிய கிளைகளை விட்டு இலைகள், பூக்கள், காய்கள் மற்றும் கனிகளையும் கொடுக்கும். அந்த மரம் அடர்த்தியாகவும் பசுமையாகவும் காணப்படும். அப்படி மாறின பின் அது அநேகருக்கு வெயிலின் மத்தியில் ஒதுங்கும் நிழலாகவும், பசிக்கு புசிக்க நல்ல காய்கனிகளையும், சுவாசிக்க நல்ல சுத்தமான காற்றையும், கண்களுக்கு குளிர்ச்சியையும் கொடுக்கிறது. எத்தனை அழகு பாருங்கள்! நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவர் தேவனுடைய குமாரனாய், அவருடைய செல்ல பிள்ளையாய், பரிசுத்த பிள்ளையாய் இருந்தவர் நமக்காகவும் இந்த உலகத்திலுள்ள எல்லா மனுக்குலத்திற்காகவும் பாவத்தை போக்கும் பரிகாரியாய் இந்த உலகத்திற்கு வந்தார். வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 2:6 அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று. அவர் தன்னுடைய மேன்மையும் கனத்தையும் மகிமையும் நமக்காக ஒவ்வொன்றாக உதிர்த்துவிட்டு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53:2 அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியாக அவர் தம்மை உருக்குலைத்து அவமானத்தையும் நிந்தையும் அடைந்தார். அன்பானவர்களே, இப்படியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி நம்முடைய பாவங்களுக்காகவும் உலகத்தில் வாழும் எல்லா மனுக்குலங்களுக்காகவும் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து மகா பெரிய மீட்பையும் இரட்சிப்பையும் நமக்கு உண்டாக்கினார். நாமோ நம்முடைய எந்த பாவ சுபாவங்களையும் பழக்க வழக்கங்களையும் தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் ஒன்றையும் விட்டுவிடுவதற்கு நாம் தயாராக இல்லை. நம்முடைய துர்குணங்கள், ஜென்ம சுபாவங்கள், துணிகரமான பாவங்கள் ஒவ்வொன்றையும் நம்மிடத்திலிருந்து உதிர்த்துவிட்டு நம்மை வெறுமையாக்க வேண்டும். ஆரம்பத்தில் கடினமாய் தோன்றும், ஆனால் வைராக்கியமாய் பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு நாம் செயல்படும் பொழுது அவரே உதவி செய்வார். தாவீது கூட அவர் பாவத்தின் பிடியில் இருக்கும்போது கர்த்தரிடத்தில் உதவி கேட்கிறார். துணிகரமான பாவங்களுக்கு முத அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் என்று சங்கீதம் 19:13 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாய் தாவீது ஆண்டவரை நோக்கி வேண்டுகிறார். சில வேளைகளில் நமக்கு நெருங்கின நண்பர்கள், உறவினர்கள் கூட அவர்கள் தேவனுக்கு பிரியமாயிராவிட்டால் நாம் ஒதுங்கிவிட வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய பரிசுத்த வாழ்க்கைக்கு தடையாய் இருக்கிற எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் அதை நாம் உதிர்த்து விட வேண்டும். இப்படியாக நாம் மாறும்போது நம்முடைய வாழ்க்கை வெறுமையாய் காணப்படும், ஒன்றுமில்லாதது போல் தோன்றும். ஆனால் தொடர்ந்து நாம் தேவனோடு இணைந்து இருக்கும் பொழுது கொஞ்ச நாட்களிலேயே நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தில் ஆவியின் கனிகள் துளிர்விட ஆரம்பிக்கும். அது துளிர்த்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நம்மை மாற்றும். வெளிப்படுத்தல் 21:7 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆசைகளையும் பாவங்களையும் துர்குணங்களையும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் உதிர்த்துவிட்டு இயேசு கிறிஸ்துவை போல் பாவத்தின் மேல் ஜெயம் கொள்ளுவோம். தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.